Hi everyone, welcome to Takani Hindi YouTube channel. ஹிந்தி எழுத்துக்கள் ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று வந்துட்டு ஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வவல்ஸ். இன்னொன்று வியஞ்சன்னு சொல்லுவாங்க, அதாவது கான்சனன்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல வவல்ஸ் வந்து ஃபுல்லா கத்துக்கிட்டோம். ஈஸியா எப்படி எழுதுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இந்த வீடியோல வியஞ்சன், அதாவது கான்சனன்ட்ஸ் எல்லாம் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத கத்துக்க போறோம். உங்களுக்கு வவல்ஸ் கற்றுக் கொடுத்துருந்த அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மேலே ஐ பட்டனில் நான் தரேன். அதை நீங்கள் பார்த்து வவல்ஸ் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வியஞ்சனுக்கு வாங்க, அதாவது கான்சனன்ட்ஸ்க்கு வாங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரலும் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னன்னா கா, அதாவது கேஏ, இங்கிலீஷ்ல கான்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த லெட்டர் எப்படி எழுதணும்னு பாருங்க. ஹிந்தியில ஃபர்ஸ்ட் ஒரு டி மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே பாதியிலே எண்ட் ஆகணும். இதுதான் வந்துட்டு கா. ஓகே, நெக்ஸ்ட் லெட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அழுத்தி கா அப்படின்னு சொல்லணும். இது வெறும் கா, இது கா. இப்போ இதை நம்ம தமிழ்ல ஏன் எழுதலை அப்படின்னா, தமிழை பொறுத்தவரை ஒரே கா தான் இருக்கு. ஸோ இங்கிலீஷ்ல நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்தது இந்த கா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேல இருக்க கோடை எப்பயுமே போட்டுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. அண்ட் நடுவுல ஒரு ஓ போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு கா அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஒன் கா. கா. ஓகே, இது எப்படி பண்ணோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு டீ போட்டுக்கோங்க. அந்த டீக்கு முன்னாடி இங்கிலீஷ் ஆல்பபெட் ஜே இருக்கு இல்லையா, ஜே, அதை சின்னதா எழுதிக்கணும். இதை விட இதோட ஹைட் கொஞ்சம் சின்னதா இருக்கணும். ஸோ இந்த ஜேவை எழுதிட்டீங்கன்னா இது கா ஆயிரும். அடுத்தது கா. இதையே கொஞ்சம் அழுத்தி சொன்னா எப்படி இருக்கும், அதுதான் அடுத்த லெட்டர் கா. அதை எப்படி எழுதணும்னா, நம்ம 3 போடுவோம் இல்லையா, நம்பர் 3, அதை அப்படியே திருப்பி எழுதுனா எப்படி இருக்கும், அதை எழுதிக்கணும். அப்புறம் இந்த கோடோட சேர்த்து விட்டுக்கணும். இதுதான் கா. ஸோ க கா க கா. அண்ட் ஃபைனலா ஞா அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது நான்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுல எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இதை எப்படி எழுதணும்னா, ஒரு எஸ் போட்டு ஒரு புள்ளி வைக்கணும். இந்த இந்த கோடை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. வெறுமனே இப்படி எழுதிடக்கூடாது, இது தப்பு. இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு லைன் போட்டு அப்புறம் அந்த எஸ் போட்டுக்கணும். ஸோ இது பேரு நா. இப்ப நம்ம பார்த்தது வந்து கா வரிசை. இப்ப நம்ம பார்க்க போறது சா வரிசை. ஸோ சா வரிசையில ஃபர்ஸ்ட் லெட்டர் சா. ஓகேவா, இது எப்படி எழுதணும் அப்படின்னா, முதல் ஒரு டி மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் யூ ஷேப் மாதிரி ஒண்ணு போட்டு அப்புறம் இந்த மாதிரி இழுத்து விடணும். இதுதான் சா. ஓகேங்களா. அடுத்தது சா. இதுலயே அழுத்தி சொல்லணும், ச சா. ஓகே, ஸோ இதை எப்படி பண்றது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல 3 மாதிரி ஒண்ணு, 3யவே திருப்பி போட்டா எப்படி வருமோ அதை எழுதிட்டு ஒரு ஓ போட்டுட்டு அப்புறம் நீங்க இந்த மேல இருக்க கோடோட ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் சா. இதுவே வந்து இந்த 3ய மட்டும் திருப்பிட்டு இந்த கோடோட சேர்த்தீங்கன்னா இது வந்து கா, இது சா. ஓகே, ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் தான். அடுத்தது ஜா. ச சா ஜா. ஓகேவா, ஜா எப்படி எழுதணும்னா, இதே மாதிரி டி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கோடை போட்டுட்டு இந்த யூ போடணும். இந்த இடத்துல யூ மாதிரி ஒரு ஷேப் போட்டுட்டு அப்புறம் கோடு போட்டோம். இங்க வந்து ஒரு கோடு போட்டுட்டு அப்புறமே யூ போடணும். இது ஜா. அடுத்தது ஜா. இதையே அழுத்தி சொன்னா இந்த ஜா அப்படிங்கிற அடுத்த எழுத்து வந்துடும். இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் மாதிரி ஒரு டி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு எஸ் போடுங்க. இந்த வால் மாதிரி இருக்கிறது ரொம்ப முக்கியம், அது கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஜா. ஓகேங்களா. அடுத்தது நா அல்லது ஞா. ஓகே, இதை எப்படி போடணும்னா, அதே மாதிரி டி அப்புறம் ஒரு சிய தலைகீழ போடுற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டுக்கோங்க. அப்புறம் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. இது பேரு ஞாயிறும். ஸோ இந்த வரிசை பாருங்க, ச ச ஜ ஜ ஞா. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது கா வரிசை, சா வரிசை. இப்ப நம்ம பார்க்க போறது டா வரிசை. டா வரிசை கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்றேன். சி
ஓ, எஸ், சி. இந்த 4 வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த டா வரிசை நம்ம கத்துக்க போறோம். ஸோ டா வரிசையில மொதல் எழுத்து பாருங்க டா. ஓகேவா? டா எப்படி இந்த சியை வச்சு கத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டி மாதிரி ஒண்ணு போட்டுக்கோங்க, அப்புறம் இந்த சியை போடுங்க, அவ்வளவுதான். இதுதான் டா. அடுத்தது டா, அழுத்தி சொல்லணும். ஓகேவா? இந்த டாவையே அழுத்தி இங்க சொன்னோம்னா டா. அதை இந்த ஓ வச்சு கத்துக்க போறோம். அதாவது ஒரு டி போட்டுட்டு ஒரு ஓ போட்டீங்கன்னா இது டா. ஓகே. அடுத்தது டா. டா அப்படிங்கிற எழுத்த எஸ் வச்சு எப்படி எழுதலாம் பார்க்கலாம். சின்னதா ஒரு டி போட்டுட்டு அப்புறம் இந்த எஸ் போடுங்க. இங்க டெய்லோ இல்ல இந்த மாதிரி சுழிச்சு விடுறதோ அந்த மாதிரி எதுவுமே வரக்கூடாது. வெறும் ஒரு எஸ் போட்டீங்கன்னா இது டா. அடுத்தது டா. ஓகே, அழுத்தி சொல்லணும். அதுக்கும் இந்த சியை தான் யூஸ் பண்ண போறோம். எப்படின்னா இந்த டி போட்டுட்டு இந்த சி போட்டுட்டு சின்னதா லாஸ்ட்ல இப்படி ஒண்ணு சுழிச்சு விடணும். இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது டா ஆயிடும். அதுக்கப்புறம் லாஸ்டா நா அப்படிங்கிற ஒரு எழுத்து மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். யூ போட்டு ஒரு 1 போட்டுக்கணும். அது ரெண்டையும் சேர்த்துக்கணும். இதுதான் நா. ஓகே. ட ட ட ட நா. அவ்வளவுதான் டா வரிசை. இப்ப நம்ம பார்க்க போறது தா வரிசை. அதாவது தமிழ்ல தான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த தா வரிசை இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பாருங்க, தா அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் லெட்டர். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, வழக்கம் போல ஒரு டி போட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டா இது தா. அதுக்கு அடுத்த லெட்டர் என்னன்னா தா. அது கொஞ்சம் அழுத்தி சொல்றோம். இது தா. அடுத்தது இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்ற மாதிரி தா அப்படின்ற அடுத்த எழுத்து. இதுக்கும் கூட நீங்க டி தான் போடணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாம்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போடணும். ஓகே, இது தா, இது தா. அடுத்தது தா. தா அப்படிங்கிற எழுத்து. இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வரிசை போன வரிசை பார்த்தோம் இல்லையா, டா வரிசை, அதுல இந்த மாதிரி ஒரு எழுத்து பார்த்திருப்போம். இதையே இன்னும் கொஞ்சம் கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா இதுதான் தா. ஓகே. சோ த தா தா வரலும் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த தாவையே அழுத்தி சொன்னா த ஆகும் இல்லையா, அதுதான் அடுத்த எழுத்து. அதை எப்படி எழுதணும்னா 3யோட ரிவர்ஸ், 3யோட மிரர் இமேஜ் போட்டுட்டு இப்படி டீயோட கனெக்ட் பண்ணிடணும். இதுதான் தா. இந்த மேல இருக்கிற சுழி மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகே, இதுதான் தா. அடுத்தது நா. சோ நா அப்படிங்கிறது 2 நா இருக்கு. இது நம்ம 2 சுழி நா ஒரு இடத்துலயும் 3 சுழி நா ஒரு இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கேயும் ஸ்பெல்லிங் ஏத்த மாதிரி மாறும். சோ இன்னொரு நா என்ன அப்படின்னா இதுதான் இன்னொரு நா. ஓகே, வழக்கம் போல ஒரு டி போட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் நமக்கு தா வரிசை. இப்போ நம்ம பார்க்க போறது பாவரிசை. பாவரிசை அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா பாவரிசை. சோ ஃபர்ஸ்ட் எழுத்து பா. பா எப்படி எழுதணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் யூல பாதி, யூல பாதிய இப்படி எழுதிடணும். அதாவது யூங்கிறது இதுதான் இல்லையா, சோ இதுல பாதினா இந்த இடம். இதை மட்டும் நீங்க டீயோட ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த லெட்டருக்கு பேர் என்ன, பா. அடுத்தது ஃபா. பிஹெச்ஏன்னு சொல்லலாம் இல்ல எஃப்ஏன்னு சொல்லலாம். இதுதான் ஃபா. இதை எப்படி எழுதணும் பாருங்க. டி போட்டுக்கலாம். இந்த பா அப்படிங்கிற எழுத்தையே நீங்க இன்னொரு வாட்டி எழுதிக்கோங்க வேணும்னா. அதுக்கப்புறம் இதை அப்படியே ரிவர்ஸ்ல போட்டா எப்படி இருக்கும், சோ அதுதான் இந்த ஃபா. இது பா, இது ஃபா. அடுத்தது பா. பா. பா அப்படிங்கிறது டி போட்டுட்டு ஒரு 0 மாதிரி இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு அத லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு அடிச்சு விடுற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் போடணும். இதுதான் பா. அடுத்தது பிஹெச்ஏ, பா. அதை அழுத்தி சொல்ற மாதிரி. இதை எப்படி எழுதணும் பாருங்க. நம்ம தமிழ்ல ஆ போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுட்டு மேல ஒரு கோடு போட்டீங்கன்னா இதுதான் பா. ஓகே, ப ப பா. அடுத்தது மா அப்படிங்கிற எழுத்து லாஸ்ட்ல வரும் இந்த பா வரிசையில. சோ மா அப்படிங்கிறது எப்படி எழுதணும்னா, நம்ம தமிழ் ஆலேயே இந்த மேல இருக்கிற சுழி இல்லாம வெறுமன கோடு போட்டீங்கன்னா அது மா ஆயிடும்.
ஸோ இதுதான் வந்துட்டு பா. அடுத்து பார்க்க போற வரிசை வந்துட்டு ரேண்டமான சவுண்டா இருக்கும், ஒரே மாதிரி சவுண்டா இருக்காது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, யா. யா வந்துட்டு எப்படி எழுதணும்னா டி மாதிரி போட்டுட்டு இப்படி போடணும். இந்த மாதிரி போட்டீங்கன்னா இது யா. அடுத்தது ரா. ரா அப்படிங்கிறது இந்த மாதிரி போடணும். இதுல எந்த ஒரு டி மாதிரி சிம்பிளும் வராது, வெறுமனே இப்படி போடணும். இதுதான் ரா. அடுத்தது லா. லா அப்படிங்கிறது டி மாதிரி போட்டுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு எம் போட்டா போதும். இதுதான் லா. அடுத்தது வா. வா அப்படிங்கிறது டி மாதிரி போட்டுட்டு இப்படி ஒரு 0 போட்டா போதும். இதே மாதிரி நீங்க இன்னொரு சிம்பிள் பார்த்திருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி டி போட்டு ஒரு 0 போட்டு இங்க ஸ்ட்ரைக் பண்ணும். இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா இது வந்து பா. ஓகே, இது வேற பா வரிசையில வந்தது. இது வா. ஓகே, சோ யாரா லாவா. இது வந்து அடுத்த வரிசை. இது வந்து வரிசையா தான் இருக்கும் கான்சனன்ட்ஸ்ல வந்துட்டு. அடுத்து நாம பார்க்க போற அந்த வரிசையோட முதல் லெட்டர் என்னன்னா ஷா. ஓகே, ஷா அப்படிங்கிற எழுத்து எப்படி எழுதணும் பாருங்க. ஒரு 21 மாதிரி போட்டுட்டு மேல ஒரு கோடு போட்டணும், அவ்வளவுதான். சோ இங்க இருக்கிற இந்த சுழி வந்து ரொம்பவே முக்கியம். இதுதான் வந்து ஷா. அடுத்தது இந்த ஷாவையே அழுத்தி சொன்னா எப்படி இருக்கும், ஷா அப்படின்னு இருக்கும் இல்லையா. இந்த லெட்டர் எப்படி எழுதணும் பாருங்க. நம்ம வந்து பா படிச்சோம் இல்லையா, பா அப்படிங்கிறது இப்படிதான் எழுதணும் அப்படின்னு படிச்சோம். இந்த லெட்டர் பாவையே எழுதிட்டு இப்படி மேல இருந்து கீழே ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஷா ஆயிடும். இது ஷா, இது ஷா. அடுத்தது சா. சா. இந்த சா எப்படி போடணும் அப்படின்னா ரா படிச்சோம் இல்லையா, அந்த ராவை எழுதிட்டு ஒரு 1 போட்டுட்டு இது ரெண்டையும் சேர்த்து விட்டுறணும். சோ இது சா ஆயிடும். அடுத்தது ஹா. ஹா. இந்த ஹா எழுதுறதுல நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கும். ஈஸி தான். இங்க பாருங்க, எஸ் மாதிரி நம்ம போட்டோம் இல்லையா, போட்டு படிச்சிருக்கோம். அந்த எஸ் போட்டுட்டு இப்படி ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு சிம்பிள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ஹா ஆயிடும். இன்னொரு வாட்டி பாருங்க, எஸ் மாதிரி போட்டுட்டு இங்க இருந்து ஒரு சிம்பிள் ஆட் பண்ணா இது வந்துட்டு ஹா. சோ இதுதான் வந்து அடுத்த வரிசை. அடுத்த வரிசையில வர ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பாத்தீங்கன்னா க்ஷா. ஓகே, இக்கு அப்படிங்கிற ஒரு சவுண்ட் வந்து ஸ்டார்டிங்ல வரும். இக்கு போட்டுட்டு ஷா. க்ஷா அப்படிங்கிற எழுத்து எப்படி எழுதணும் பாருங்க. டி மாதிரி போட்டுக்கணும் வழக்கம் போல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டீங்கன்னா இதுதான் வந்துட்டு க்ஷா. அடுத்தது ட்ரா. ட்ரா. ஓகே, இதுக்கும் டி மாதிரி எழுதிட்டு ஒரு மவுத் ஓப்பனா இருக்கிற மாதிரி லெஃப்ட் சைட்ல இந்த சிம்பிள் போட்டீங்கன்னா இது த்ரா. அடுத்தது ஞா. ஓகே, ஷாத்ரா ஞா. ஞா அப்படிங்கிறது நம்ம சா வரிசையில ஒரு ஜா படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு கோடு போட்டு அப்புறம் ஒரு யூ போடணும்னு ஜா படிச்சிருப்போம். அதுல இன்னும் ஒரு இந்த சுழியை கொடுத்தீங்க அப்படின்னா இது ஞா ஆயிடும். அடுத்தது இப்போ க்ஷா, த்ரா, ஞா வரலும் படிச்சிட்டோம். கடைசி லெட்டர் ஷ்ரா. ஷாத்ரா ஞா ஷ்ரா. ஷ்ரா அப்படிங்கிறது டி மாதிரியே போட்டு இப்படி ஒரு சிம்பிள் போடணும். எஸ் மாதிரியும் தெரியும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு வந்துடும். ஓகே, இந்த 4 வார்த்தைகளும் சரி ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியா வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ மூலமா நம்ம கான்சனன்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டோம். நிறைய எழுத்துக்கள் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ எழுதி எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.